है करके प्रेरित युवना भी लिखता है। पहली युवना जो चीज़ 8 और उस वचनों में परमेश्वर प्रेम है करके लिखा है। हम मसीहा लोग ये पहचानते हैं कि परमेश्वर प्रेमी है। एफेसी की किताब 5वां अध्याय की पहली वचन में जो परमेश्वर के पीछे होलो करके लिखा है। और चौथी अध्याय में प्रेम से जो सेवा करने का वो सिद्धांत वो लिखता है। अध्याय की दूसरी वचन में जो हमारे आत्मा में है करके वो लिखा है। यीशु मसीह को हमारे एक आदर्श के रूप में दिखाया है। जो यीशु मसीह परमेश्वर के ऊपर प्रेम करते हुए सेवा लेने के लिए नहीं, सेवा करने के लिए स्वयं जो लोगों के लिए अपने को वो बलि होने वाला करके ये कार्य को बताया है। பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டார். जो पिता परमेश्वर ने अपने पुत्र को अर्पण कर दिया है। பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर மனுமக்களுக்காக அவர் செய்த பெரிய தொண்டு என்னவென்றால் मानव लोगों के लिए सबसे बढ़कर क्या सेवा किया। நேச குமாரனை மனுமக்களுக்கு தொண்டு செய்யும்படிக்கு அவர் அனுப்பிவிட்டதாகும். अपने जो प्रेमी पुत्र को लोगों को सेवा करने के लिए वो भेज दिया करके அது நிமித்தம் தான் பவுல் இந்த சித்தாந்தத்தை அறிந்தவராக उसके निमित्त पौलुस ने ये सिद्धांत को जानकर எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே एफेसियर 5 पहली वचन में நீங்கள் இறைவனை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பிக்கிறார். और जो परमेश्वर के सदृश्य बनो करके आरंभ करता है। இறைவனுடைய அன்பு தெள்ள தெளிவாக அது விஸ்தாரமாக அது விஸ்தாரிக்கப்பட்டது. परमेश्वर के जो प्रेम पक्का कुल्लन कुल्ला उसकी विस्तार किया गया है। அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அதை எழுதியுள்ளார். जो प्रेरित पौलुस ने पहले कोरिन्थियर 13वां अध्याय में इसके बारे में पक्का लिखा है। இறைவனுடைய அன்பை குறித்து அவர் விஸ்தரித்து எழுதியிருக்கிறார். जो परमेश्वर के प्रेम के विवरण विस्तार करके लिखा है। அன்பு எது செய்யும் எது செய்யாது என்று, प्रेम क्या करेगा क्या नहीं करेगा करके 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே दूसरी कोरिन्थियर 5:14 पे ஆண்டவர் தம்முடைய அன்பை परमेश्वर अपने प्रेम को அவர் அதை விஸ்தரித்து காண்பித்த अपने जो प्रेम को विस्तार करके जो दिखाया அதனால் நாம் ஏவப்படுகிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. इसी के द्वारा हम व्यवस्थित किया जाते हैं करके அது மாத்திரமல்ல केवल उतना नहीं ஆண்டவர் தம்முடைய அன்பை परमेश्वर अपने प्रेम को அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார். और उसको समझाया भी है। மனதுக்குள்ளாக அவர் வைத்து இராமல் जो अपने मन में नहीं रखा தம் குமாரனை அனுப்பி अपने पुत्र को भेजा கொடுத்ததின் மூலமாக जो दिया है उसके जरिए ஆண்டவருடைய மனதிலே இருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். जो परमेश्वर के जो मन में जो प्रेम था उसे खुलासा करके दिखाया। மனுமக்கள் நிறைந்த இந்த பூ உலகத்தை मानव लोक भरा हुआ इस भूमि को மேல் அவர் நேசம் கொண்டார் மாத்திரமல்ல जिसके ऊपर केवल प्रेम नहीं किया அவர் அந்த நேசத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். उस जो प्रेम को प्रकट करके दिखाया भी விஸ்தரித்து காண்பித்திருக்கிறார். और विस्तार करके भी அதை விளக்கி கொடுத்திருக்கிறார். उसे समझाकर भी குமாரனை அனுப்பினது மூலமாக தான் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். उसके पुत्र को भेजा उसके जरिए आप और हम इसे जान सकेंगे। நாம் எல்லாரும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் ஆழமாக இங்க கூறுகிற காரியம் என்னவென்றால் पौलुस हम सब लोग प्रेम में
चलना चाहिए करके बड़ी गहराई रूप में जो बताया है, சாமானிய மனிதர்களாகிய நாம் கை கொள்ள முடியாது. सामान्य हम लोग उसे पालन नहीं कर सकेंगे. கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற பகையை நீக்க வேண்டும். मसीह यीशु हमारे पापों के लिए मरना है और परमेश्वर के हमारे बीच में जो बैर है उसे हटाना भी है. இரண்டு பேருக்கு மத்தியிலே இருக்கிற பகை நீக்கப்படாவிட்டால், जब तक दोनों के बीच में जो बैरी नहीं हटाया जाएगा, மனுமக்களுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியிலே இருக்கிற பகை, जो मानव लोग और परमेश्वर के बीच के बैरी, பிரிவினை और उसकी तूड़फाड़, இது நீக்கப்பட வேண்டும். ये हटाया जाना है. இப்படி நீக்கப்பட்டால் ஒழிய जब तक ऐसे नहीं हटाएगा, இறைவன் மனிதனிடத்தில் சேர முடியாது, மனிதன் இறைவனிடத்தில் சேர முடியாது. जो इंसान परमेश्वर के पास पहुंच नहीं पाएगा और परमेश्वर इंसान के पास आ नहीं सकेगा. ரெண்டு காரியம் நிகழ வேண்டும். दो कार्य होना ஒன்று है. பகை நீக்கப்பட ये வேண்டும், तो बहरी हटाना है. அதன் வாயிலாக उसके जरिए அன்பு அங்கே உருவாக வேண்டும். प्रेम उसमें होना चाहिए. அந்த இடத்தை பகை நீக்கப்படும் போது उस जगह पे जब बहरी हटाया அந்த जाए இடமானது வெற்றிடம் ஆகிறது. और वो जगह खाली होती है, அந்த வெற்றிடத்தை நிரப்புறது அன்பாகும். उस खाली जगह को प्रेम भर देती है. இந்த அன்பை இந்த வெற்றிடத்தை நீக்கி इस प्रेम जो खाली जगह को हटाकर மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற பகையை நீக்கி जो इंसान और परमेश्वर के बीच में जो बैरी है उसे हटाकर இரு திறத்தாரியும் और दोनों जन को இறைவனும் மனிதனும் और जो परमेश्वर और इंसान மனிதனும் மனிதனுக்கும் और जो इंसान और इंसान பகையாக இருந்த ஜாதி जो बैरी के रूप में जो जातवाद था இந்த நிரதுவேஷம் और इस जो रंगीन की बातें, ஏற்றத்தாழ்வு, ऊंचा नीचा தேசவாதகம் और जो देशवाद, என்ற பகையை ऐसी जो बैरी को ஆண்டவர் சிலுவையிலே அவர் அதை அகற்றி परमेश्वर उसे सूली पर हटाते அவர் மரித்து அதுக்கு அதை அடக்கம் செய்தார். और जो मरकर उसे गाड़ दिया. இறைவன் அதை அந்த பகையை அடக்கம் செய்து जो परमेश्वर उस बैरी को गाड़ कर அவர் இறைவன் உயிர் தெழுந்தது. जो परमेश्वर जो जी उठा है, கிறிஸ்துவானவர் இந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பகையை அவர் அடக்கம் செய்து मसीह यीशु जो परमेश्वर इंसान के बीच में जो बैरी था उसे गाड़ते, அவருடைய பலினாலே இந்த பகையானது அடக்கம் செய்யப்பட்டது. उसके जो बलि के द्वारा इस बैरी को गाड़ा गया है. பிரிந்திருந்த மனிதனும் பிரிந்திருந்த இறைவனும் ஒன்றிணைக்கப்பட்டார்கள். जो टूटा फूटा अलग अलग जो हुआ था इंसान और परमेश्वर, ये दोनों जुड़ाया गया है. இறைவனோடு மனிதன் சேர்ந்ததும், जो परमेश्वर के साथ इंसान जो जोड़ा है, மனிதன் மனிதனோடு சேர்ந்து நடப்பதும், इंसान इंसान के साथ मिलकर चलना, பகை நீக்கப்பட்டு அந்த வெற்றிடமானது அன்பினால் நிறைக்கப்பட்டது. बहेरी हटाया गया, वो खाली जगह प्रेम से भरा गया. இந்த அன்பு ஆனது கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த மூலமாக और इस प्रेम मसीह के जी उठने के जरिए பரிசுத்தாவியானவர் பரத்திலே இருந்து இந்த பூலோகத்திலே அவர் ஊற்றப்பட்டார். पवित्र आत्मा स्वर्ग से पृथ्वी में उंडेला गया. பெந்தேகோஸ்து பண்டிகையை நாம் மே மாதம் 23ஆம் தேதி நாம் அதை கொண்டாட இருக்கிறோம். बेंतेकोस्त के त्योहार को मई महीना 23 तारीख को हम मनाने वाले हैं. இந்த காலங்களிலே இறைவனுடைய நேசத்தையும் इन दिनों पर परमेश्वर का जो प्रेम को, பரிசுத்தாவியானவருடைய ஆழமான சில கருத்துக்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். पवित्र आत्मा की कुछ गहराई बातों को हम आपके बीच में बताना चाहता இங்கே हूं. பாருங்கள், நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக, देखिए ये परमेश्वर के पीछे होले, தேவனை பின்பற்றின ஒரே நல் மனிதன் நல்ல இறைவன் என்று சொல்லப்படுகிறார் கிறிஸ்துவாகும். परमेश्वर का पीछे जो हुआ है एक ही जो सही सच्चाई मनुष्य वो केवल मसीह है. இறைவன் சொன்னதை அவர் செய்தவராக, தொண்டு செய்தவராகவும், परमेश्वर जो कहा उसे करके जाने सेवा किया, மனிதனை தேவனோடு சேர்க்கிறதற்காக, जो इंसान को परमेश्वर के साथ जुड़ाने के लिए தம்மையே சுகந்த வாசனையான பலியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்ததை எபேசியர் 5:2 அவர் எழுதி இருக்கிறார். பவுல் अपने को जो सुगंध बलि के रूप में जो सौंपा है उसके बारे में एफेसियों 5:2
दूसरी वचन में लिखा है। இது நிமித்தம் நாம் இறைவனை பின்பற்றுகிறவர்களாக நாம் அன்பிலே நடந்து கொள்ள முடிகிறதற்கான ஒரு ஆதாரம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் इसके निमित्त एक प्रेम से चलने का एक सब आधार कहां से होती है? பகையை நீக்கி बैर को हटाते வெற்றிடத்தை தம் அன்பினாலே நிறைத்தவர் और जो खाली जगह को अपने प्रेम से जिन्होंने भरा, பரத்திலே இருந்து பரிசுத்தாவியானவரை நம்முடைய இருதயங்களிலே அவர் தந்தருளனது जो स्वर्ग से पवित्र आत्मा को हमारे जो हृदय में जो दिया। ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே रोमियो 5:8वां वचन பாருங்கள், பகை நீக்கப்படும் போது देखिए बैरी जब हटाया जाएगा, நம்முடைய இருதயங்களிலே இறைவனுடைய அன்பாக பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. हमारे जो मनों में जो पवित्र आत्मा परमेश्वर प्रेम के रूप में उंडेला गया करके वहां पर लिखा है। ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 5:5 में लिखा है। அது நிமித்தம் उसके निमित्त இயேசுவானவர் ஒரு போதகனிடத்தில் அவர் பேசும்போது यीशु मसीह एक शास्त्री के पास जब बातें करता था, மோசேயின் கற்பனையிலே பிரதானமான கற்பனை என்னவென்று அவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது मूसा की जो नियमों में जो प्रधान नियम कौन सा करके जब वो पूछा तो இறைவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறனிடத்தில் அன்பு கூறுவதாகும் என்று தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணமும் கூறியிருக்கிறது. அதற்குள்ள அடக்கம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். परमेश्वर से जो प्रेम करना, वो पड़ोसी से भी जो प्रेम करना, जो नबोहत जो नबियों ने जो कहा है, ये सब बातें उसी में है। மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 இருந்து 40வது வாக்கியம் வரை அது எழுதப்பட்டிருக்கிறது. 22:37 से 40 तक वो वचन लिखा गया है। அன்பாகவே இருக்கிற இறைவனானவர், जो प्रेम से रहने वाला परमेश्वर, தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி அதை விவரித்து காண்பித்திருக்கிறார். अपने जो प्रेम को प्रकट करके उसे खुलासा किया। 13ஆம் அதிகாரத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். पहली कोरिन्थियों 13वां अध्याय को पढ़कर समझ लीजिए। அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். और उसके जो विवरण भी दिया है, எப்படிப்பட்டதாக இறைவனுடைய அகப்பே அன்பானது எப்படி தக்க விதமாக இருக்கிறது என்று பவுலடியார் எழுதியிருக்கிறார். परमेश्वर के जो प्रेम जिसे अगपे कहते हैं, वो किस प्रकार का है करके पौलुस लिखा है। அதை விளக்கி சொல்லி இருக்கிறார். उसे विवरण करके दिया है அதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். और उसे खुलासा भी किया है। ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே रोमियो 5:8 पे நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தது, जो जब हम पापी थे उस समय मसीह हमारे लिए जो मरा। பாவிகள் இறைவனுக்கு பகைஞர்களாக இருக்கிறார்கள். जो पापियों जो होते हैं वो परमेश्वर के बैरी है। அவர்கள் இறைவனுக்கு விரோதமாக கலகம் செய்த கலக வீட்டார்களாக जो இருக்கிறார்கள். परमेश्वर के विरोध में दंगल किए हुए दंगल के घर वालों, அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो लोग जो ना आधीन होने वालों, அவர்கள் அறியாமலே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वे लोग जो अनजान में है करके शास्त्र बोलती है। வேதமானது அவர்களை பாவத்துக்குள்ளாக அடைத்து வைத்திருக்கிறது என்றும் வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. जो शास्त्र जो है उनको पाप के अंदर बंद करके रखा हुआ करके भी लिखा है। இறைவனிடத்தில் அவர்கள் நேரடியாக எந்த பலியை கொண்டு சென்றாலும் அது செல்லுபடியாகாது என்று வேதம் கூறுகிறது. परमेश्वर के पास कौन से भी बलि वो लोग ले चलेगा तो भी वो नहीं चलने वाला है। இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருந்தது. परमेश्वर और मनुष्य के बीच में एक बहुत बड़ा तोड़ फाड़ था। அந்த பிளவிலே ஒரு பக்கம் நாமும், उस जो फाड़ के अंदर एक और हम, இன்னொரு பக்கம் இறைவனும் இருந்தார். एक और परमेश्वर भी रहा। நித்திய நித்திய காலமாக இந்த பிளவானது சேர்க்கப்படாமல் அது போகாமல் இருக்கும்படிக்கு नित्य नित्य काल के लिए वो जुड़ा ना जावे करके இறைவனானவர் இந்த பிளவுண்ட இந்த காரியத்தை, जो परमेश्वर जो ये तोड़ा फाड़ा हुआ ये कार्य को, சிலுவையின் உபதேசமானது நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், सूली की उपदेश हमें क्या शिक्षा देती है? பிளவுண்டு இருந்ததை சிலுவையானது இணைக்கிறது. जो फाड़ा गया था उससे सूली जो जुड़ाती है, பகை அது அகற்றப்படுகிறது. उससे बाहरी को हटाती है। பிளவு சேர்க்கப்படுகிறதும் பகை அகற்றப்படுகிறதும், जो फाड़ा हुआ उस चीज से जुड़ा जाना और बाहरी हटाया जाना நமக்கு காண்பித்த மார்க்கமாகும். जो परमेश्वर हमें दिखाए वो मार्ग है। அன்பின் மார்க்கம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவம், जो प्रेम की मार्ग करके जो मसीहा जो बताती இது है, அன்பின் கலாச்சாரத்தை உருவாக்குறதாக இருக்கிறது. एक प्रेम की संस्कृति को ये बनाती है। இந்த கலாச்சாரத்தை உருவாக்கும்படிக்கு इस संस्कृति को
बनाने के हाँ, लिए புறம்பானவைகளை ஆண்டவர் இரண்டாவது விசையில வைத்து जो बाहरी के बातों को परमेश्वर दूसरी हिसाब पे रखे, அகத்தை அவர் மையப்படுத்தி जो पिदरी बात को मन करके मध्य- பரமபிதாவானவர் தம் ஆவியை அவர் அனுப்பும் போது जो परमेश्वर जब अपने आत्मा को जब भेजता है, குமாரன் மூலமாக புறப்பட்டு வருகிற ஆவியானவர் पुत्र के द्वारा निकल कर आने वाला आत्मा பிதாவுடைய அன்புடையவராக, पिता के प्रेम भर के, குமாரனுடைய அன்புடையவராக, जो पुत्र के प्रेम भी होके, அவர் சுயமாக மனுமக்கள் மேல் அன்பு கூர்ந்து वो स्वयं मानव लोगों के ऊपर प्रेम रखे, நம் இருதயத்திலே இறங்கி வந்து அவர் பரிசுத்தாவியானவர் அன்பாக இறங்கி வந்திருக்கிறார். हमारे जो मनों के अंदर, हृदय के अंदर पवित्र आत्मा एक प्रेम के रूप में उतर कर आया है। இப்படி பரிசுத்தாவியை பெற்றவர்கள் ऐसे जो पवित्र आत्मा पाया है, இவர்கள் மிக லகுவாக बहुत हल्के से இறைவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறது மிகவும் லகுவாக, இந்த காரியம் கடினமாக இருந்ததை லகுவாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். परमेश्वर के पास प्रेम करना, अपने पड़ोसी से प्रेम करना बहुत मुश्किल वाली बात को परमेश्वर ने बहुत हल्का कर दिया। கிருபையின் அன்பானது, जो अनुग्रह के प्रेम, இறைவன் கிருபையாக தம் அன்பை பரிசுத்தாவியானவரை தந்தருளி அவர் இப்படி மனுமக்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். परमेश्वर एक अनुग्रह के रूप में अपने जो पवित्र आत्मा को देखकर ऐसा इंसानों के ऊपर प्रेम किया। ஆண்டவர் परमेश्वर நம்மை நேசிக்கிறார் என்று நீங்களும் நானும் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதோடைய ஆதாரம் என்ன? परमेश्वर हमारे ऊपर प्रेम करते करके अब और हम कैसे समझेंगे उसके आधार क्या है? unless you understand the basic, जो उसके जो नेव, அதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் जब तक वो नेव को समझ नहीं पाएंगे, எந்த புதிய ஏற்பாட்டு கட்டளையாக இருக்கட்டும் பழைய ஏற்பாட்டு கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியாது. कौन सा भी नया करार का हो या पुरानी करार का हो, वो नियमों को हम पूरा कर नहीं पाएंगे। விரோதங்களும் கசப்பும் உண்டாகும் போது, विरोध और खड़वापन जब होता है, ரொம்ப கடினமாக நமக்கு தோன்றுகிற அன்பிலே நடந்து கொள்வது, देखिए बहुत कठिन से जो दिखाई पड़ते प्रेम से ரொம்ப லகுவாக அன்பிலே நடந்து கொள்ளலாம். बहुत हल्के से அந்த அன்பிலே நடந்து கொள்கிறவர்கள் அவர்கள் அமைதியாக பொறுமையாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்து வைத்திருப்பார்கள். प्रेम में जो चलते हैं वो लोग बड़ी धीरे धीरे कर अपने जीवित को बना அன்பிலே நடந்து रखेंगे। கொள்வது என்றால் என்ன? प्रेम में चलने के मतलब क्या? நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறீர்கள், அது மிக பெரிதான ஆதாரம். ரோமர் 8:9. आप पवित्र आत्मा पाए, बड़ी सबूत है रोमियो 8:9 में। இரண்டாவது ஆதாரம், दूसरी आधार, நீங்கள் கிறிஸ்துடைய, நாம் எல்லாரும் கிறிஸ்துடைய சீடர்கள். யோவான் 13:35. हम सब जो मसीह के चेले हैं और यूहन्ना 13:35। மூன்றாவது ஆதாரம், तीसरी आधार, 1 யோவான் 3:14 வாக்கியத்திலே पहली यूहन्ना 3:14 पे நாம் புதிதான ஜீவனை பெற்றிருக்கிறோம், இறைவனுடைய ஜீவனுடையவர்களாக நாம் இருப்பதே பெரிய ஆதாரமாகும். हम नए जीवन पाए हैं, जो परमेश्वर का जो जीवन पाने ही एक आधार है। பவுலடியா நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், தேவனை பின்பற்றுங்கள் என்று அவர் சொல்லும்போது, जो पौलुस ये कहता है कि आप प्रेम में चलते रहो और परमेश्वर के पीछे ओलो करके जब वो बोलता है, அவர் என்ன நினைத்து சொல்லுகிறார் என்று சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். वो क्या सोच कर बोलते हैं करके कुछ कार्य मैं அவருடைய आपको நினைவு बताऊं। இப்படி இருந்திருக்கலாம், முழு வேதாகமத்துடைய சிந்தனை அவருக்குள்ளாக இருந்திருக்கலாம். और हो सके जो पूरी शास्त्र के विचार उसके मन में रहा होगा। நான் முழு சிந்தனையை நான் ஒரு சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். और पूरी विचार जो कुछ कार्य को मैंने लिख के रखा है उसे मैं आपको बताऊं। அன்பிலே நடந்து கொள்வார்கள், जो प्रेम में जो कोई चलते हैं, எப்பொழுதும் சீராக சிந்திப்பார்கள். सदा वो सही सलामत सोच करेंगे। அவர்களுடைய சிந்தனையானது उसके जो विचार விகற்பமான சிந்தனைகள் உடையவர்களாக அவர்கள் ஈரார். कोई वो उसके जो विचार में कुछ अलगपन नहीं होगा। அவர்கள் சீரான சிந்தை உடையவர்களாக முதலாவது காணப்படுவார்கள், தேவனுடைய அன்பு நிறைந்தவர்கள். जो परमेश्वर के जो प्रेम में से जो भरे हुए लोग सही सलामत सोच करेंगे। பிலிப்பியர் 4:8 வாக்கியத்தை
வசனத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். फिलिपियन 4:8 को पढ़कर समझ लीजिए. நீனும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்மை அழைத்துக் கொள்கிறோம். अब और हम मसीहा करके हम अपने को बोलते हैं. சீரான சிந்தனை உடையவர்களாக நாம் ஒரு நாளும் நாம் காணப்படுகிறோமா? क्या हर एक दिन हम सही सलामत सोच विचार रखे हैं? சீரான சிந்தனை जो सही सलामत विचार இல்லாதவர்கள் தான் जो नहीं रहते हैं, வாக்குவாதமும் பிரச்சனையும் கசப்பும் பலவிதமான தீமையும் பிரிவினையும் பலவிதமான காரியங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். वाद विवाद करेंगे, जो संघर्ष करेंगे और उसके बाद में उसके जो विचार अलग रहेगा या तो झगड़ते रहेंगे. इस प्रकार का கோள் சொல்வார்கள், कानापूसी करेंगे, தீதான காரியத்தை பேசிக் கொண்டு இருப்பார்கள். जो सीधा जो बातें को बोलते तो रहेंगे. தன் அயலானுக்கு விரோதமாக அவர்கள் எப்பொழுதும் தீது சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். अपने जो पड़ोसी के विरोध में सदा बुराई बोलते रहेगा. அவர்களை நான் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறேன். उसको हम दिखा இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். ये सब पवित्र आत्मा के बिना करके कह सकते हैं. அவர்களுடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். उसके जो आराधना को परमेश्वर अंगीकार அவர்கள் नहीं நினைத்துக் करेंगे. கொள்ள வேண்டதான். हाँ वो लोग सोच लेंगे இந்த சீரான சிந்தனை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ये सीधा विचार का आभार हम होना चाहिए. புதிய எருசலேம் ஜனங்கள் नए यरूशलेम के लोग நன்றாக நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். बराबर आप इसे समझ लो. தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிற அதிலே அங்கத்தினர்கள் परमेश्वर की जो कलीसिया के सदस्य लोग இறைவனுடைய அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நமக்கு மாதிரியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर के प्रेम में हम चलते रहना चाहिए करके परमेश्वर ही हमारी आदर्श है. அப்போஸ்தலர்கள் சொல்ல நாங்கள் கிறிஸ்துவுடைய சிந்தை உடையவர்களாக காணப்படுகிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். प्रेरितों ये कहते हैं हम जो मसीह के विचारक करके. பலர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்றும் कई लोग अपने ரெவரண்ட் என்றும் பிஷப் என்றும் बिशप करके இவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள். ये लोग जो मसीह के बैरी लोग हैं, சீரான சிந்தை இல்லாதவர்கள், जो सीधा विचार जिसका नहीं है, அவர்களுடைய நடைமுறைகளே நீங்கள் காண்டு கொள்ளலாம். उसके चाल चलन में आप देख लेंगे. நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. लेकिन अब और हम ऐसा नहीं रहना. 4 அதிகாரம் 8வது வாக்கியம் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை வசனமாகும். 4:8 जो है हमारी जो मसीह के जीवित का नींव की वचन है. நான் எப்பொழுதும் இந்த வசனம் எனக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருக்கும். ये वचन जो हमेशा हमारे मार्गदर्शक होती है. என்னுடைய சிந்தனையை நான் எப்பொழுதும் சீராக நான் வைத்திருப்பேன். हमारी जो विचार को सदा हम सीधा रखता हूं. எதை குறித்து நான் கேள்விப்பட்டாலும் जो भी बातें हम सुने, பார்க்கலாம், அது சரியாக நாம் ஒத்து பார்ப்போம். ठीक है देखेंगे हम, என்று நான் அதை அல்ல தட்டி விடுவேன். और उसको हम हटा देता हूं. இப்படித்தான் நான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் வளர்ந்து வந்த என்னுடைய சாட்சியாகும். ऐसे ही मसीह के जीवित में बढ़ते आता हूं. சீரான சிந்தனை உடையவர்களாக நாம் யாவரும் காணப்படுகிறோம். सीधा विचारक हम सब लोग होना चाहिए. அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்கள் முதலாவது அவர்கள் சீரான சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள். प्रेम में जो चलते हैं पहले सीधी विचारक बना रहेंगे. இரண்டாவது அவர்கள் மற்றவர்களை குறித்து நன்கு காரியங்களை பேசுவார்கள். दूसरी बात और लोगों के बारे में अच्छी अच्छी बातें कहेंगे. அவர்கள் மற்றவர்களை குறித்து நன்காக இருக்கிற காரியத்தை பேசுவார்கள். वे लोग और लोग के बारे में जो अच्छी बातें वही बताएंगे. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிங்க. याकूब की पत्री 5वां अध्याय की 9वां वचन को पढ़िए. இந்த மக்கள், ये लोग, இந்த ஊழியக்காரர்கள், ये सेवकों, தேவனுடைய ஜனங்கள், प्रभु के அவர்கள் மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை மாத்திரம் அவர்கள் பேசுவார்கள். और लोगों के बारे में केवल अच्छी बातों को कहेंगे. அவர்களை குறித்து இவர்கள் நல்ல காரியங்கள் தான் பேசுவார்கள். उनके बारे में ये लोग अच्छी अच्छी बातों को. யாக்கோபு 5:9 வாசிங்கள். याकूब 5:9 को पढ़िए. இங்கே பாருங்கள், இவர்கள் முறையிட மாட்டார்கள். देखिए ये लोग ऐसे नहीं बताएंगे. அவன் அப்படி இவன் இப்படி அதனால இப்படி என்று இவர்கள் இப்படி முணங்கிட்டு இருக்க மாட்டார்கள். वो वैसा ये ऐसा करके उन लोग को कुटकुटाते नहीं அவர்கள் रहेंगे. மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். ये लोग और लोगों के बारे में अच्छी अच्छी बातों को कहेंगे. அது மாத்திரமல்ல, केवल उतना नहीं, மற்றவர்களை குறித்து இவர்கள் நல்ல காரியம் பேசுறது மாத்திரமல்ல, केवल और
लोगों से अच्छी अच्छी बात कहने से இவர்கள் வந்து மற்றவர்களிடத்தில் ये लोग और लोगों से நல்ல காரியங்களை கேட்பார்கள். अच्छी बातों को सुनेंगे. அதாவது மற்றவர்களிடத்தில் நாம் பேசுகிறது, மற்றவர்களை குறித்து நாம் நல்ல காரியங்கள் பேசுகிறது, மற்றவர்கள் குறித்து நாம் அடுத்தவங்க கிட்ட நல்ல காரியங்கள் சொல்வது. देखिए और लोगों के बारे में हम अच्छी बात बोलना और उनसे अच्छी बात सुनना और लोगों के पास उनके बारे में अच्छी बात बोलना. உங்களை குறித்து நான் நல்ல காரியங்கள் சொல்கிறது, आपके बारे में मैं अच्छी बात कहूँ, நான் சொல்லுகிறது. मैं बोलता हूँ. பிறகு உங்களை குறித்து நல்ல காரியங்களை நான் சொல்லுகிறது. और उसके बाद आपके विषय में हम अच्छी अच्छी बात को இந்த कहूँगा. மாதிரி அதாவது காரியங்கள் ऐसी जो बात ஸ்பீக்கிங் வெல் ஆஃப் அதர்ஸ், और जो एक दूसरे के अच्छी बात कहना, மீன்ஸ் அவர்களை குறித்து நான் இங்கே நல்ல காரியங்கள் பேச வேண்டும். और उनके बारे में हम अच्छी अच्छी बातों को कहना, நல்ல காரியங்களை अच्छी बात நான் மற்றவர்களிடத்தில் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும். और लोगों के पास हम उनके बारे में कहूं. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசிங்கள். एफेसियन 4:29 को भी पढ़िएगा. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. நாம் வந்து மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்கள் சொல்கிறதற்கு நம்முடைய வாய் அதாவது திறக்காது. अब और लोगों के बारे में अच्छी अच्छी बात कहने के लिए हमारे मुंह नहीं खोलेगा. தீமை பேசுகிறதற்கு நம்முடைய வாய் விரிவாக இவர்கள் திறப்பார்கள். बुराई कहने के लिए अपने मुंह को बहुत खुला कर देंगे. ஆனால் மாறுபட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள், लेकिन एक प्रत्येक उसके बात जीवित जो जीते, அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்கள், प्रेम से जो चलते, அவர்கள் மற்றவர்களை குறித்து அவர்கள் இதை சாதித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ஓப்பனாக மற்றவர்களை குறித்து அவர்கள் பேசுவார்கள். और लोगों के बारे में ये लोग ने ऐसा काम कर चुका करके भली बातों को बताएंगे. அது மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். एफेसियन 4:29. இங்கே பாருங்கள், மற்றவர்களிடத்தில் இவர்கள் வந்து தீய காரியங்களை பேச மாட்டார்கள். देखिए ये लोग और लोगों से बुराई बातें नहीं कहेंगे. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. மற்றவர்களை குறித்து நல்ல காரியம் பேச மாட்டோம், और लोगों से अच्छी बात नहीं कहेंगे, நல்ல காரியம் சொல்லவும் மாட்டோம். जो बोले वो अच्छी बात तो कहेंगे नहीं. இப்படிப்பட்டவர்களாக அன்பு நிறைந்தவர்கள் காணப்பட மாட்டார்கள். ऐसे जो प्रेम में भरे हुए लोग ऐसे नहीं होंगे. மற்றவர்களை குறித்து நன்றாக அதாவது பேசுகிறதும் और लोगों के बारे में अच्छी बोलना, சொல்லுகிறதுமாக இருப்பார்கள். जो बोलते भी रहेंगे. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதும், उनके लिए प्रार्थना करना, சமயம் கிடைத்தால் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். और समय मिले तो उनको जो जरूरत की मदद भी करेंगे. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27-28வது வாக்கியத்தை வாசிங்கள். लूका 6:27-28 को भी पढ़िएगा. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. லூக்கா 6:27-28லே लूका 6:27-28 को இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ ये कार्य लिखा है. हाँ 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 இங்கே பாருங்க, மாறுபட்ட வாழ்க்கை உடையவர்கள். देखिए एक प्रत्येक जीवित जिसका है, அவர்கள் என்ன செய்வார்கள்? वे लोग क्या करेंगे? அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். उनके लिए प्रार्थना करेंगे. சமயம் கிடைத்தால் அவர்களுக்கு நன்மை செய்வார்கள். समय मिले तो उनके लिए भला करेंगे. நீங்களும் நானும் செய்கிறோமா என்று உங்களுடைய மனசாட்சியானது உங்களுக்கு இப்பொழுது சாட்சி கொடுக்கிறதாக இருக்கிறது. अब और हम इसे करते हैं क्या नहीं करते हैं करके आपके मन की विवेक आपके बारे में गवाह देती है. தேவனுடைய சன்னிதானத்திலே இருந்து பேசுகிற நான், जो प्रभु के चरण से जो அப்படிப்பட்டவனாக இராமல் இருந்தால், ऐसा हम नहीं तो நான் பேச முடியாது. हम बोल नहीं पाएंगे. அப்படி சாட்சியாக இருந்து நாம் பேச வேண்டும், நாம் ஒழுக வேண்டும். ऐसे जो गवाह होकर हम बोलना भी है, चलना भी है. அன்பாக நிறைந்தவர்கள், प्रेम से जो भरे, அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். वे लोग और लोगों के लिए सेवा करने के लिए कभी अटेंगे नहीं. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிங்கள். गलातियों 5:13 को भी पढ़िएगा. மற்றவர்களுக்கு சேவை செய்கிறது, और जो और लोगों को सेवा करना, அவர்கள் தயங்கவே மாட்டார்கள். वो लोग कभी अटेंगे नहीं उससे. இங்கே பாருங்கள், இங்கே பவுலடியார் என்ன கூறுகிறார்? यहाँ पौलुस क्या कहता है? இங்கே
இங்கே பாருங்கள், அவர்கள் அன்பினாலே நிறைந்து இருக்கிறதுனாலே சேவை செய்கிற அதுக்கு அவர்கள் தயங்கவே மாட்டார்கள். देखिए वो प्रेम से वे लोग भरा रहते हैं, इसलिए सेवा करने के लिए कभी सोचेंगे नहीं। பாருங்கள், பாத்திரம் கழுவுறதாக இருக்கட்டும், देखिए बर्तन धोना हो, மற்றவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறதாக और लोगों को இருக்கட்டும், दवाखाने में ले चलना, மனைவிக்கு செய்ய வேண்டிய ஏதாவது உதவிகள், और जो उनको जो मदद जो करना, கணவருக்கு செய்ய வேண்டிய உதவிகள், और पति पत्नी के बीच में जो प्रेम, நமக்கு நாம் வந்து அதுல தயக்கம் அதாவது உண்டாகவே உண்டாகாது. और उसमें कोई कमी होगा नहीं, करेगा जरूर। எந்த காரியத்தையும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும், जो भी कार्य वो लोग भला रहे, அவர்கள் நன்றாக இருந்தால் अगर वो अच्छे हो, இறைவனுடைய ராஜ்யமானது மகிமையாக ஜொலிக்கும் என்ற மனநிலை இந்த அன்பிலே நடக்கிறவர்களுக்கு இருக்கும். परमेश्वर के राज्य वो जो प्रेम से वो चमकेगी करके जो प्रेम से चलते हैं उनको मालूम होगा। அன்பு என்று சொல்லப்படுகிறது, प्रेम के मतलब நடைமுறையில் ஏதாவது அது காண்பிக்கிறது ரொம்ப லகுவான காரியம் கிடையாது. आज जो चाल चलन में दिखाना बड़ी हल्की बात नहीं है, அது ரொம்ப கடினமும் கிடையாது. बहुत कठिन भी नहीं है। பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக இருந்தால், पवित्र आत्मा अगर हम पर हो तो அந்த அன்பினால் நிறைந்து இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. उस प्रेम से भरे हुए लोग क्या करेंगे करके அது उन्हीं को உடனே मालूम नहीं। நடக்கும், உடனே அது செய்யப்படும், உடனே நிகழ்த்தப்படும். तुरंत वो किया जाएगा, तुरंत होगा। அன்பிலே நீங்கள் நடந்து கொள்கிறதற்கு இறைவன் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். प्रेम में चलने के लिए परमेश्वर ही हमारी आदर्श है। ஒரு காரியத்தை அவர் தந்தருளி, एक कार्य को वो हमें देखकर இவ்வளவாக நம்மேல் அன்பு கூர்ந்தார், इतना हम पर प्रेम किया, அது தந்தருளும், वो दिया, அது தந்து கொண்டே वो இருக்கும். देते रहेगा, அது வாங்குறதற்காக இருக்காது, वो लेने के लिए नहीं है। எல்லாரும் தருகிறவர்களாக இருக்கும்போது जो सब लोग जो देने वाले बने, உலகமானது எல்லா சந்தோஷத்தினாலே அது நிரப்பப்படும். दुनिया जो है और आनंद से भरा जाएगा, குடும்பமானது சந்தோஷமாக இருக்கும், परिवार भी आनंद होगा, சபையானது சந்தோஷமாக இருக்கும், कलेसिया भी आनंद होगा, சபையானது ஆசீர்வாதமாக இருக்கும், कलेसिया आशीष रहेगा, குடும்பமானது ஆசீர்வாதமாக परिवार இருக்கும், आशीष रहेगा, நீனும் நானும் ஆசீர்வாதமாக और இருப்போம். हम आशीष रहेंगे। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। இரண்டாவது அவர் 8வது வாக்கியத்திலே சொல்லும்போது, जब वो दूसरे 8वां अध्याय में நீங்கள் ஒளியிலே ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். तुम ज्योति के संतान के नाई चलो। இறைவன் ஒளியாக இருக்கிறார், परमेश्वर ज्योति है। இந்த படைப்பை அவர் படைக்கும் போது यीश जो सृजन जब ये सृजा तो முதலாவது சொன்ன வார்த்தை என்னவென்றால், पहले क्या कहा? வெளிச்சம் உண்டாவதாக. ज्योति हो। அப்படியே மனுமக்களுடைய இருதயமானது இருள் நாள் நிறைந்து இருக்கும்போது, ऐसे जो मानव लोगों के मन अंधकार से जब भरा रहेगा तो இயேசுடைய நற்செய்தி ஆகிய காஸ்பல் அந்த செய்தியை வெளிச்சமாக அவனுடைய இருதயத்திலே அது பிரகாசிக்கிற போது, यीशु का शुभ संदेश एक ज्योति के हिसाब से उनके मन में जब प्रकाशमय होती है। 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது எங்களுடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दूसरी कोरिन्थी 4 अध्याय 4 वचन में हमारे मन में प्रकाश हुआ करके लिखा है। ஏன் நற்செய்திக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? क्यों शुभ संदेश के अधिक मुख्य हम देना है? எல்லா உபதேசமும் நற்செய்திக்கு கீழ்ப்பட்டதாகத்தான் இருக்கிறது. सब उपदेश जो भी है शुभ संदेश के नीचा है। நற்செய்திக்கு மேலான அதற்கு நிகரான எந்த உபதேசமும் கிடையாது. शुभ संदेश से बढ़कर या तो उसके बराबर நற்செய்தி என்று சொல்லப்படுகிறதுக்குள்ளாக எல்லா உபதேசங்களும் அடங்கி இருக்கிறது. शुभ संदेश के जो मतलब सब उपदेश उसी में। ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो। 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். दूसरी कोरिन्थी 4 अध्याय की 4 वचन को पढ़िए। நற்செய்தியின் மகிமையும் அதுடைய வல்லமையும் और जो शुभ संदेश की महिमा और उसकी सामर्थ्य, அதனுடைய காரியத்தை அறியாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उसके जो कार्य को अगर हम अब तक नहीं जाना तो जानना भी चाहिए। சாத்தானானவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? शैतान क्या करके रखा है? ஆண்டவர் தம்முடைய நற்செய்தியின் மகிமையை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? परमेश्वर अपने शुभ संदेश की महिमा को कैसे वो प्रकट करते हैं? வாசியுங்கள். पढ़िएगा। ம் ம்
எங்களுடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. हमारे जो मनों में वो प्रकाशमान हुआ करके लिखता है. சுவிசேஷத்தின் ஒளி என்று 4வது வசனத்தில் शुभ संदेश की ज्योति करके 4 वचन में அந்த ஒளியானது சுவிசேஷத்தின் ஒளியானது எங்களுடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க பண்ணார். शुभ संदेश के वो ज्योति को हमारे मन में நற்செய்தியின் வல்லமை அதுடைய மகிமையை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற பல ஊழியர்களும் விசுவாசிகளும் இருக்கிறார்கள். शुभ संदेश के जो महिमा और उसके सामर्थ्य को अब तक न पहचानने वाला இதயமானது கரைப்பட்டும் இருள்னால் நிறைந்திருக்கிறது. उसके जो मन जो है वो महल हो गया है, अंधकार से भरा है. இருளிலிருந்து வெளிச்சத்தை உதயம் செய்த இறைவன், और जो अंधकार से ज्योति को उदय किया वो परमेश्वर. இது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துடைய காரியத்தை ஒரே வாக்கியத்திலே அவர் முடித்து விட்டார். उत्पत्ति पहला अध्याय के पहले वचन को एक ही बात में बोल दिया. ஆழத்திலே இருள் இருந்ததென்றும் जो गहराई में अंधकार था, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். प्रभु की आत्मा जल के ऊपर मंडलाता था. இறைவன் கெட்டுப்போன உலகத்தை அவர் சீர்படுத்துகிறதற்காக ஆவியானவரை அவர் நியமித்திருக்கிறார். बिगड़ा हुआ इस दुनिया को सही करने के लिए पवित्र आत्मा को भेजा है. இந்த ஆவியானவர் इस आत्मा குமாரனுடைய நற்செய்தியின் வாயிலாக पुत्र की शुभ संदेश के जरिए மனுமக்களின் இருதயத்திலே இருக்கிற अंधकारத்தை मानव लोगों के मन में जो अंधकार है அவர் நீக்கிறார். और उसे हटाते हैं. அந்த சுவிசேஷத்தின் ஒளியானது उस शुभ संदेश की ज्योति அது வல்லமையோடு பிரசங்கிக்கப்படும் போது जब सामर्थ्य के हिसाब से जब प्रचार करे, இருளில் இருந்து ஒளி பிரகாசிக்க கடவுது என்று ஆண்டவர் ஒளி உண்டாக கடவுது என்று முதலாவது சொன்ன வார்த்தை, अंधकार से ज्योति हो करके परमेश्वर जो पहली कहा हुआ वचन, நற்செய்தியாளர்களாகிய நாம் शुभ संदेशक இந்த காரியத்தை ஆழமாக அறிந்து கொள்ளாவிட்டால், इस कार्य को गहराई रूप में अगर हम அறிந்து नहीं கொள்ளாமல் पहचानते, இருப்பதினாலே தான் நீங்கள் ரட்சிப்பின் வேலையை நடத்தாமல் இருக்கிறீர்கள். इससे बराबर पहचानते नहीं है, इसीलिए उद्धार के कार्य को आप कराते नहीं है. ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है, அவரில் எந்த விதமான இருள் இல்லை, उसमें कोई भी अंधार नहीं है, எந்த விதமான வேற்றுமை இல்லை, किसी भी प्रकार का कोई तोड़फाड़ नहीं है. அவரோ ஒளியாக இருக்கிறார். वो तो ज्योति है, ஜோதிகளின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ज्योतियों के पिता करके लिखा है, யாக்கோபு ஜோதிகளின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ज्योतियों के पिता करके, the father of lights என்று எழுதப்பட்டிருக்கிறது. ज्योति के पिता करके. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்திலே पहली यूहन्ना पहला இறைவன் ஒளியாகவே இருக்கிறார். இறைவன் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அப்படி இறைவன் ஒளியாக இருக்கிறார். और जिस प्रकार परमेश्वर प्रेम है ऐसे ही वो ज्योति भी है करके लिखा है. இறைவனுடைய ஒளி எதை காண்பிக்கிறது? परमेश्वर के ज्योति किसको அவர் बताता है? பரிசுத்தம் உள்ளவரும் நீதி உள்ளவரும் நியாயமுடையவராக இருக்கிறார் என்று அது वो காண்பிக்கிறது. पवित्र और धार्मिकता और न्याय का है करके दिखाता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. அதுடைய மூலம் என்னவென்றால் उसके அதுடைய मूल क्या? சோர்ஸ் उसके मूल क्या? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே एफेसियन 5:14 पे இயேசுவானவர் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறார். यीशु मसीह वहां से दिखाया गया. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. எபேசியர் 5ஆம் அதிகாரம் एफेसियन 5 14 யாராவது வாசிக்கலாம்? 14 वचन को कोई पढ़िए. கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. तो मसीह की ज्योति तुझ पर चमकेगी करके लिखा है. கிறிஸ்துவானவர் மூலமாக எங்களுடைய இருதயங்களிலே அவர் ஜொலித்தார், அவர் பிரகாசமானார். और जो मसीह की ओर से हमारे जो मन में वो प्रकाश हुआ. இயேசுவானவர் நம்முடைய மனதிலே அவர் பிரகாசித்து இருந்தாரானால், यीशु मसीह अगर हमारे मन में प्रकाश होगा तो நாம் ஒளியின் பிள்ளைகள் நாம் நடந்து கொள்ள வேண்டும். हम ज्योति के लोगों के समान चलना चाहिए. இங்கே பாருங்கள், லூக்கா 16ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிங்கள். लूका 16:8 को भी லூக்கா 16:8லே 16:8 में இங்கே இந்த உலகத்தாரை பற்றியும் यहाँ इस जगत के लोगों के बारे में தேவனுடைய ஜனங்களை குறித்து இயேசுவானவர் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஒரு காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. प्रभु के लोगों के बारे में यीशु मसीह बड़ी चिंता होकर कहा हुआ एक बात यहाँ लिखा है.
பாருங்கள், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார்கள், ஆனால் ஒளியின் பிள்ளைகளோஹோ மூடர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, यहाँ पर परमेश्वर कहता है इस लोगों जो संसार में रहते हैं वे लोग बहुत चतुर रहते हैं, लेकिन हमारे लोग ऐसा नहीं है करके परमेश्वर बड़ी चिंता करते हैं। பாருங்கள், ஆண்டவர் வருத்தப்பட்ட காரியங்கள் பல காரியங்கள்ல இது ஒரு காரியமாகும். परमेश्वर चिंता उठाया हुआ कई बातों में से ये भी एक बात ஒளியின் है। பிள்ளைகள் பாருங்கள் இவ்வளவு புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்களே. देखिए आज जो ज्योति के लोग इतना निर्बुद्धि है। எபேசியர் 5:9 வாசிங்க. एफेसियंस 5:9 को भी पढ़िए। நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் जो सीखने वाली बात, நன்மை செய்கிறதும் भलाई करना, நீதியாக நடப்பதும் धार्मिक से चलना, சத்தியத்தை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். सच्चाई को बोलने वाला का हिसाब से हम रहना चाहिए। ஒளியிலே நடக்கிறவர்கள் ज्योति में जो चलते हैं அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக, वे लोग भलाई करते हैं, அவர்கள் நீதியாக वे लोग நடப்பவர்களாக, धार्मिक से चलते சத்தியத்தையே பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். सच्चाई बोलते रहेंगे। 5:9 5 நற்குணம் நீதி உண்மையிலே இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. अच्छी गुण भी रहेगा और धार्मिकता भी रहेगा और सत्य भी है करके लिखा है। ஒளியின் பிள்ளைகள் आज जो ज्योति के நாம் लोग நடந்து கொள்ள வேண்டியது, चलने का, இங்கே பாருங்கள், यहाँ देखिए, சத்தியம் நீதி நியாயமாக நாம் இருப்பதாகும். यहाँ जो सच्चाई धार्मिकता और न्याय से रहना, யாக்கோபின் குடும்பத்தார் याकूब के परिवार இப்படி ஒளியிலே நடப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா 2:5 வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ऐसा பாருங்க, ज्योति में चलेंगे करके यशायाह 5:2 में लिखा है। பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. पुराने करार के अंदर नया करार के लोग किस प्रकार का चलेंगे करके यहाँ पर लिखा है। யாக்கோபின் குடும்பத்தார்கள் याकूब के परिवार वाले, அவர்கள் கடந்து வந்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இப்படி சொல்லிக் கொள்வார்களாம். वे लोग आपस में आएंगे और आके आपस में ये कहेंगे, கர்த்தருடைய ஒளியிலே நாம் நடப்போம் என்று, परमेश्वर के ज्योति में हम चलें करके, நீதியாக நியாயமாக நன்மை செய்கிறவர்களாக நாம் நடந்து கொள்வோம் என்று அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். धर्म से, धार्मिकता से, सच्चाई से हम आपस में ऐसा चलेंगे करके ये लोग को कहेंगे। பாருங்கள், 5வது வாக்கியம், 5वां ஏசாயா 2:5. यशायाह 2:5 கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று யார் இடத்தில் சொல்கிறார்கள்? ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். वे लोग यहोवा के प्रकाश में हम चलें करके किसके बाद बोलते हैं? आपस में बोलते हैं। சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் என்றால், भजन संगीत वाला क्या? நான் கர்த்தருடைய ஒளியிலே நடப்பேன் என்று சங்கீதம் 56:13 அவர் சொல்கிறார். பாருங்க, मैं परमेश्वर के ज्योति में चलूंगा करके भजन संगीत 56 की 13वां वचन में वो कहता है। நாம் கூட்டமாக நாம் நடப்போம் என்று சொல்வது மாத்திரமல்ல, हम मिलकर जो चलेंगे करके केवल उतना नहीं है, தனிப்பட்ட முறையிலே प्रत्येक करके நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒளியிலே நான் நடந்து கொள்வேன். मैं परमेश्वर के सामने ज्योति में चलता रहूंगा। சங்கீதம் 56:13 அவர் எழுதி உள்ளார். भजन संगीत 56 की 13वां वचन में लिखा, கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவே மரணத்துக்கு நீர் நீங்களாக்கி விடுவித்து, हे प्रभु मुझे मेरे आत्मा को मृत्यु से बचाकर, என் பாதங்களை நீர் தள்ளாடாமல் காப்பாத்தி, मेरे जो पैरों को भी फिसलने से बचाएगा, நான் உமக்கு முன்பதாக நடந்து கொள்ளவும், ताकि मैं आपके सामने चलूं, வெளிச்சத்தின் ஜீவனுடையவனாக நான் நடந்து கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். और जो उजाले के जीवन से मैं चलूंगा करके। வாசிங்கள், पढ़िएगा, ஜீவனுள்ளவர்களுடைய வெளிச்சத்திலே நடந்து கொள்ளும்படிக்கு என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் நீர் என்னை தப்பிவித்து காப்பாத்தீரலும் என்று அவர் சொல்லுகிறார். वो ये कहते तूने जो मुझको जो मृत्यु से बचाया और जो मेरे जो पैरों को फिसलने से बचाए, और ताकि हे ईश्वर मैं आपके सामने
ज्योति की जो उजाले में चल सकूं। சங்கீதம் 89:15 भजन संगीत 89:15 पे ஆசீர்வதிக்கப்பட்ட சபையானது आशीष पाया हुआ कलेशिया தேவ ஜனங்கள் ஆனவர்கள் परमेश्वर के लोग அவர்கள் சங்கீதம் 89:15 வாசிக்கலாம். भजन संगीत 89:15 को पढ़िए। அவர்கள் மிகுந்த சத்தத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்து वो लोग उच्च स्वर से परमेश्वर की उपासना करते हैं। இறைவனுடைய சமூகத்தை அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடப்பார்கள் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. परमेश्वर की चेहरा की चमक में वे लोग चलते रहेंगे करके लिखा है। இறைவனுடைய முகத்திலே இருந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்திலே जो परमेश्वर के चेहरे से प्रकाश होने वाला उस ज्योति को அதிலே நடந்து கொண்டு இருப்பவர்கள் उसमें जो चलते रहते हैं அவர்கள் மிகவும் களிகூர்ந்து இறைவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக वो लोग बहुत मगन हो के परमेश्वर को आराधना करते हुए அவர்கள் தான் they are the blessed ones என்று இங்கே எழுதப்பட்டது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். वे लोग ये आशीष पाया वो लोग करके यहाँ लिखा है। 15 வாசிங்கள். 15 को पढ़िएगा 89:15। கம்பீர சத்தத்தோடு இறைவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். यहाँ पर लिखा क्या ये धन्य है कि जो समाज जो आनंद के ललकार को पहचानते हैं। நாம் இங்கே கடந்து வந்திருக்கோம் ஒரு ஆவியும் இல்லாமல் அதாவது அவிஞ்சி போனவர்களை போல் यहाँ पर आए किसी आत्मा बिना जो बूझ गया இறைவனை ஸ்தோத்திரிக்கும் போது கம்பீர சத்தத்தோடு ஸ்தோத்திரிக்காமல் परमेश्वर को ஏனென்றால் பாவமானது உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்று அது அடையாளப்படுத்துகிறது. अगर आप ऐसे जय उच्च स्वर से धन्यवाद नहीं करेंगे இருளானது உங்களை சூழ்ந்து இருக்கிறது உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்று அது அறிகுறியாகும். और ये पहचान ये है कि अंधकार आपके ऊपर छाया हुआ है। கம்பீர சத்தத்தோடு இறைவனுக்கு ஆராதனை செய்யாமல் जय जयकार उच्च स्वर से प्रभु को आराधना करने बिना உடனே நிப்பாட்டி விடுகிறது. तुरंत छोड़ देना। ஜெபம் செய்யறதற்காக சொல்லும்போது ஜெபம் செய்யாமல் இருக்கிறது. प्रार्थना करने के जब बोलते हैं प्रार्थना करने बिना நிலையை காண்பிக்கிறது. ये आपके हालात को बताती है। நீங்கள் வந்து உலகத்தோட சிக்குண்டு இருக்கிறீர்கள் என்று அது அடையாளப்படுத்துகிறது. ये बताती है कि दुनिया के अंदर आप फंसा हुआ है। கம்பீர சத்தத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். जो आनंद और जय जयकार की आवाज जो सुनते हैं முகத்தின் பிரகாசத்திலே அவர்கள் நடந்து கொண்டு இருப்பவர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर की चेहरा की चमका पे वे लोग चलते रहने वाले। நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். परमेश्वर यही चाहता है कि आप मन फिराओ। இறைவனுடைய போதகர்கள் இறைவனை ஸ்தோத்திரங்கள் இறைவனுடைய ஜனங்கள் கம்பீரமாக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறதோ जब परमेश्वर के शिक्षकों आपको बोल रहे हैं कि परमेश्वर को धन्यवाद दो तब आप उच्ची स्वर से जय जयकार करना है। வீட்டிலே கணவன் மனைவிக்கு விரோதமாக வாயை திறந்து அதாவது சத்தம் எடுக்கிறது. जो घर पे जाएंगे तो पति जो है अपने पत्नी की विरोध मुंह खोलकर चिल्लाना। वाइफ அதாவது கத்துறது. और जो ऐसे जो पत्नी को चिल्लाना இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதாமல் ऐसे लोग धन्य लोग नहीं करके கம்பீர சத்தத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். जो जय जयकार की आवाज जो सुने वे அவர்கள் தேவனுடைய முகத்தின் பிரகாசத்திலே நடந்து கொண்டு இருப்பவர்கள் என்று இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார். वे लोग की परमेश्वर के चेहरा की चमका पर चलने वाला करके यहाँ भजन संगीत वाला लिखता है। தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் जो परमेश्वर के ज्योति पे चलते हैं அவர்கள் ஆன்மீகமும் இந்த சரீர ஜீவனிலே அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். वे लोग आत्मिक रीति से और अपने शारीरिक रीति से अच्छे से रहने वाले அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறவர்கள். वे लोग जो बड़ी आनंद से रहेंगे அவர்கள் நீதியாக இருக்கிறவர்கள். धार्मिकता में रहने वालों அது மாத்திரமல்ல அவர்கள் புத்திசாலிகள். इतने नहीं वो लोग बुद्धिमान है। வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் ज्योति में जो चलते हैं பாருங்கள் அவங்க புத்திசாலிகள். वे लोग அங்கே குழி இருக்கிறது என்று வெளிச்சம் இருக்கும்போது குழி இருக்கிறது அவனுக்கு தெரியும். अगर जब ज्योति है तो मालूम पड़ रहा है इधर புத்தி அட்ட வந்தா அதன அதுல போய் உழுவான். निर्बुद्धि है वही खड्डे पे गिरेगा। இருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். अंधकार तो है குழி இருக்கிறது இவனுக்கு தெரியாது. जो எங்க வெளிச்சம் இருக்கிறதோ அங்க தான் குழி இருக்கிறது அவனுக்கு தெரியும். अंधकार है तो गड्ढा किधर है मालूम नहीं है। ज्योति रहेगा तो मालूम पड़ेगा। அப்படியே ஒதுங்கி போயிருவான். वो बुद्धिमान रहेगा तो अड़कर चला நல்ல जाएगा। மப்பு ஏத்திட்டு அதாவது அதன பகல்லையும் அதாவது பைக் ஓட்டிட்டு போவான். जो शराबी पी के दिन में भी बाइक चलाएगा ஸ்ட்ரைட்டா போகாம அதனை இப்படி போவான்.
सीधा नहीं जाएगा, टेढ़ा जाएगा। அவனுக்கு நினைப்பனா அவன் ரொம்ப ஸ்ட்ரைட்டா அதனை ஓட்டுறது மாதிரி. उसके विचार यही है कि मैं सीधा चलाता हूँ. இப்படி அதாவது பகல் வெளிச்சத்திலே அதாவது குருடர்களை போல் நடக்கிறவர்களாக, ऐसे जो दिन की जो ज्योति में अंधे लोग के मापत जो चलते हैं, அவர்கள் ஜீவனுடையவர்களாக, वो लोग जीवन पे, அவர்கள் மகிழ்ச்சியோடு, वो लोग आनंद से, நீதியாக, धार्मिकता से, புத்திசாலியாக நடப்பவர்களாக இருப்பார்கள். வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் बुद्धिमानी के हिसाब से जो ज्योति में चलते हैं वो लोग रहेंगे. இரண்டாவது, दूसरी बात, வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் அவர்கள் பரிசுத்தத்திலே அவர்கள் வளர்ந்து கொண்டு, जो ज्योति में चलते हैं वे लोग पवित्रता में बढ़ते हैं. விசுவாசத்தோடு அவர்கள் இயேசுவை அவர்கள் எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாக காணப்படுவார்கள். विश्वास के साथ सदा यीशु के पीछे हो लेंगे. அவர்கள் எப்பொழுதும் இயேசு வேண்டி நாம் ஒன்றும் பரிசுத்தம் அடைய முடியாது, நாம் வளர முடியாது என்ற மனோபாவத்தோடு அவர்கள் இருப்பார்கள். उसके मन भावना यही रहेगा कि यीशु के अलावा हम पवित्रता से रह नहीं पाएंगे. வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள், ज्योति में जो चलते हैं, இயேசுவானவர் உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா. आज जो कहा कि संसार के हम ज्योति है करके, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள். यीशु के पीछे हो लेने वाला वे लोग ज्योति में चलने वाले. வாழ்விலே அவர்கள் பரிசுத்தம் அடைகிறதற்கும், अपने जीवित में पवित्र होना, அவர்கள் இயேசுவை போல் மாறுகிறதற்கும், वे लोग यीशु के समान बनना. இயேசுவை பின்பற்றினால் தான் அவர்கள் இயேசுவை போல் பரிசுத்தமும் அவரை போல் நாம் மாற முடியும். यीशु के पीछे हो लेंगे तब उसके समान पवित्र और उसके समान हम हो पाएंगे. மூன்றாவது, நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோம் என்றால், दूसरी बात, तीसरी बात, अगर ज्योति में चलते तो நம்முடைய வாழ்க்கையிலே பாவக்கரைகள் அதாவது உண்டாகும் போது, हमारे जीवित में पाप के मैल जब होती है, நமக்கு ஒரு தாகம் இருக்கிறது, இயேசுவை போல் மாற வேண்டும், இயேசுவை போல் நாம் வளர வேண்டும் என்று. हमारी एक प्यासा होती है कि यीशु के समान बदलना, उसके समान बढ़ना. நீங்கள் மனமுறிவு அடைகிறதற்கு தேவையே இல்லை. मन में तक जाने की कोई जरूरत ही नहीं है. யோவான் 1:9 வாக்கியத்திலே पहले तो 9 वचन में இறைவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்று 5வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ज्योति है करके 5वां वचन में நாம் लिखा है. எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று திருமறையானது கூறுகிறது. शास्त्र ये बताती है हम ज्योति के लोग हैं. தேவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் கம்பீர சத்தம் இறைவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के जो चेहरा के चमकाई पे झोंक के चलते हैं वे लोग जय जयकार करते हुए वे लोग प्रभु को आराधना करेंगे. இந்த வெளிச்சத்திலே நடக்கிறவன் தான் ये ज्योति में जो चलते हैं பாவரிக்கை செய்வான், पाप के अंगीकार करेंगे. பாருங்கள் 1 யோவான் 1:5 வாசியுங்கள். पहले यूहन्ना पहला अध्याय 5 से लेकर 9 तक. பாவரிக்கை செய்யாமல் जो पाप के ஒப்புரவாகாமல் இவர்கள் திருவிருந்தும், ये लोग प्रबोधन, இவர்கள் ஐக்கியத்தை குறித்து இவர்கள் பேசுகிறார்கள். ये लोग संगति के विषय में இவர்கள் இறைவனுடைய வசனத்துக்கு புறம்பானவர்கள். ये लोग जो परमेश्वर के वचन के बाहरी के लोग. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु यों कहता ऐसे लोग மனம் मन फिरो. திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை நான் பிடுங்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अगर तो मन ने फिरा जेरे जो ज्योति का उस खंभा என்ன को मैं हटा பாவரிக்கை दूंगा. குறித்து நீ பேசுகிறாய்? क्या बातें तो करते हो? யாருடைய பாவத்தை அறிக்கை நீ கேட்கிறாய்? किसके पाप की நீ வெளிச்சத்திலே நீ இருளிலே இருந்து கொண்டு तू जो अंधकार में रह के இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற இறைவனுடைய தண்டனை உனக்கு உன்மேல் வரும். ऐसे जो कार्य वे लोग जो करते हैं परमेश्वर के दंड तेरे ऊपर आपको இறைவனுடைய छेगे. முகத்தின் வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள். ये से जो चेहरा की चमक में चलने वालों. வாசிங்கள் 1 யோவான் 1:5 पहली यूहन्ना पहला अध्याय 5 से लेकर 9 तक पढ़िएगा. தேவன் ஒளியாகவே இருக்கிறார். परमेश्वर ज्योति है. அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. उसमें कुछ भी कोई थोड़ा भी अंधकार नहीं है. கிறிஸ்துவிடத்தில் இருந்து அவர்கள் போதனை பெற்று கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாக அவர்கள் அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். मसीह से शिक्षा पाकर जब मसीह के दूत बन के उन लोग बताते रहा. அப்போ ஒளியை குறித்து இயேசுவானவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தம் சீடர்களிடத்தில் அவர் போதித்திருப்பார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். इसके मतलब जरा सोच के देखो ज्योति के बारे में अपने चेले के पास प्रभु क्या क्या बातें किया होगा. இவர்கள் என்னென்ன காரியங்கள் எழுதி உணர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் திருமறை வாயிலாகவும் தங்களுடைய பிரசங்க வாயிலாகவும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லி இருப்பார்கள். இதெல்லாம் நாம் நினைக்கிறோமா? இறைவன் ஒளியாகவே இருக்கிறார். அவர்கள் எந்த விதமான இருளும் வேற்றுமையும் இல்லை.
வாசிங்க. அவரோட நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லியும் பாருங்கள், பலர்கள் இப்படி இருளே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தின் பிரகாரம் நடவாமல் இவர்கள் எல்லாரும் பொய்யர்கள் என்று திருமறையானது இவர்களுக்கு பட்டம் சூட்டி இருக்கிறது. அவருடைய ஒளியிலே நாம் நடந்தால் பாருங்கள், ஒளியிலே இருக்கிறவர்கள் ஐக்கியப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் குறை சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக அவர்கள் தீது பேச மாட்டார்கள். देखिए, जो ज्योति में रहते हैं वे लोग ऐसा एक दूसरे के बारे में कानाफूसी या तो कोई भी बुराई नहीं कहेंगे. இருள்ல இருக்கிறவர்களுக்கும் வெளிச்சத்தில் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். जो अंधकार में रहते हैं, जो ज्योति में रहते हैं, ये दोनों लोगों का फर्क வேதமானது அதை எடுத்து காண்பிக்கிறது. शास्त्र उसे बताती है. வாசிங்க. हम பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் हमारे जो पापों को अगर हम माने இங்கே பாவங்களை மன்னித்து அநியாயத்திலே இருந்து நம்மை சுத்திகரிப்பார் என்று இங்கே இரண்டு ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. यदि हम अपने पापों को मान ले तो वह जो हमारे जो पापों को क्षमा करने और हमें उस अधर्म से शुद्ध करने में विश्वास. நீ ஒளியிலே நடக்கறாயா? क्या तुम ज्योति में चलते हो? உன் மனசாட்சி மாத்திரமல்ல, केवल तेरे मन வேதமானது உனக்கு விரோதமாக இருக்கிறது. शास्त्र तेरे विरोध में. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. இங்கே பாவ அறிக்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पाप के अंगीकार के बारे में. गंभीर சத்தத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். जय जयकार के शब्द जो सुना वे लोग धन्य हैं. இறைவனுடைய முகத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கிறார்கள். परमेश्वर के चेहरे की चमक में चलते हैं. இறைவனுடைய முகத்தின் வெளிச்சமானது परमेश्वर के चेहरे की चमक கிறிஸ்துவின் வாயிலாக நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிப்பித்து இருக்கிறார். मसीह के जरिए हमारे जो मन में प्रकाशमय हुआ. நற்செய்தியை குறித்து அறிவில்லாதவர்கள் இப்படி இருப்பார்கள். शुभ संदेश के बारे में जिसके ज्ञान नहीं है. நற்செய்தியானது எந்த உபதேசத்துக்கும் மேலான காரியமாக இருக்கிறது. ये कौन सा भी उपदेश से बढ़कर है. இந்த நற்செய்திக்குள்ளாக சகல உபதேசங்களும் அது ஒத்து பார்க்கப்பட்டு இருக்க வேண்டும். इस शुभ संदेश के अंदर हर कार्य उसको जुड़ाकर समझना चाहिए. எந்த உபதேசமாக இருக்கட்டும், कौन सा भी उपदेश हो. ஸ்நானத்தை குறித்து உள்ளதாக இருக்கட்டும், बपतिस्मा के बारे में, திருவிருந்து குறித்து உள்ளதாக இருக்கட்டும், प्रबोधन के बारे में, நடைமுறை குறித்ததாக இருக்கட்டும், चाल चलन के बारे में, எந்த காரியத்துமாக இருக்கட்டும், जो भी कार्य हो, நடைமுறை காரியமாகவும் உபதேச காரியமும் चाल இந்த चलन और उपदेश की நற்செய்தியோடு कार्य. அது இணைக்கப்பட்டு உரசப்பட்டு அது சீராக அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். वो जो शुभ संदेश के साथ जुड़ा हुआ और उसके साथ उसको चमका के देखना चाहिए. பாவரிக்கை என்று சொல்லப்படுகிறது. पाप की अंगीकार இது நற்செய்தியோட உரசப்பட்டு उस शुभ संदेश के साथ टकराते हुए அது உரசப்பட்டு அது நாம் கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். उसके साथ घिसाकर वो देखना चाहिए. என் பாவங்களுக்காக மன்னிப்பை, என் பாவங்களின் மன்னிப்பை, मेरे पापों की क्षमा சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எமக்கு தருவார் என்று, सूली पर बहाव रक्त के द्वारा हमें देगा. நான் பாவி என்று நான் பாவம் செய்தேன், சகல அநியாயத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். मैंने पाप किया है, अरे का अन्याय अधर्म को क्षमा करने वाला. பாருங்கள், நற்செய்தியோட பாவரிக்கை இணைக்கப்பட்டு இருக்கிறதா, உரசப்பட்டு அது சீரமைக்கப்பட்டு இருக்கிறதா. देखिए, शुभ संदेश के साथ ये जो पाप के जो अंगीकार जो है उसको घिसाकर उसे जुड़ाता है, அதோட இணைக்கப்பட்டு இருக்கிறது. उसके साथ जुड़ाती है. இப்படி நான் பாவரிக்கையின் உபதேசத்தை குறித்து எழுதிட்டு இருக்கிறேன். ऐसा हम पाप के उपदेश के बारे में நான் लिखता உங்களுக்கு हूं, தருகிறேன். उसके बारे में लिखता हूं मैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. உங்களையும் என்னையும் आपको और हमको ஆண்டவர் ஒரு நற்செய்தியின் வாயிலாக அவர்
அழைத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். एक शुभ संदेश के द्वारा हमें बुलवा कर हमें அதற்கு उद्धार किया। பின்பதாகத்தான் எந்த உபதேசமும் उसके बाद में बाकी सब उपदेश உபதேசம் என்று சொல்லப்படுகிறது, உபதே- டாக்டரின் என்று சொல்லப்பட்டால் उपदेश के मतलब அது வந்து போதனையாகும், டீச்சிங். आप विश्वास करो करके बोलेगा तो वो ये शिक्षा है। நீங்கள் வந்து உபதேசம் என்று சொல்ல அது பெரிய அதாவது காரியம் அதாவது எடுக்காதுங்க. ये मत सोचो कि उपदेश बहुत बड़ी बात है। அது வந்து மக்களுக்கு போதிக்கிற காரியம் தான் உபதேசம். वो அவர்கள் ये- அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்றால் उपदेश के मतलब लोगों को सिखाना, அப்போஸ்தலர்கள் போதித்த போதனையாகும். जो प्रेरितों जो सिखाया है वही இங்கே பாருங்கள், शिक्षा। அப்போஸ்தலனாகிய யோவான் போதித்த போதனை. यहाँ देखिए प्रेरित यूहन्ना ने सिखाया हुआ शिक्षा। இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த நற்செய்தியோட நான் இதை இணைத்து சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாக देखिए, கேளுங்க. शुभ संदेश के साथ इसे जुड़ाकर मैं बोलता हूँ। நற்செய்தியின் ஒளியாக இருக்கிறது. நற்செய்தி ஒளி, जो शुभ संदेश ज्योति, ஒளியானது இறைவனோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ज्योति परमेश्वर से संबंध, இந்த நற்செய்தியின் ஒளியானது ये शुभ संदेश की ज्योति। பாருங்க, இதுக்கெல்லாம் அதாவது நற்செய்தி ஒளியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். दूसरे के अंदर 4:4 पे शुभ संदेश இந்த ज्योति है। ஒளியானது இறைவனை சம்பந்தப்பட்டு இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். इस ज्योति है परमेश्वर के संबंध है। पहली यूहन्ना पहला अध्याय இது 5वां வந்து அப்ளைட் இன் மை ஹார்ட், அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். दूसरी को 5:6 में वो हमारे அந்த मन में, ஒளியானது எம் இருதயத்திலே பிரகாசிப்பிக்க செய்தார். और उस ज्योति हमारे जो मन में प्रकाशमय किया। இப்பொழுது பாருங்கள், இது நற்செய்தியோட இணைக்கப்பட்டு இருக்கிறதா? இறைவன் ஒளியாக இருக்கிறார், நற்செய்தி ஒளியாக இருக்கிறது. அவருடைய ஒளியானது நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். देखिए परमेश्वर ज्योति है, उसके शुभ संदेश भी ज्योति है, और उस ज्योति को हमारे मन में वो चमकाया। இப்ப பாருங்கள், இந்த நற்செய்தியானது देखिए, 1 ये யோவான் संदेश- 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 10வது வாக்கியம் வரை அவர் எழுதியுள்ளார். पहली यूहन्ना दूसरा अध्याय 1 से लेकर 10 तक लिखा है। 5வது வாக்கியத்திலே 5वां वचन में இறைவன் ஒளியாக இருக்கிறார். परमेश्वर ज्योति है। இறைவனோட அந்த அந்த பிரகாசமானது நம்முடைய இருதயங்களை பிரகாசிப்பித்து இருந்தால், उस प्रकाश हमारे मनों में प्रकाश में हो நாம் तो ஒளியிலே நடந்தால் हम ज्योति में चले, ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். आपस में मिले रहेंगे। அவருடைய குமாரனுடைய ரத்தம் उसके पुत्र के रक्त நம்மை சுத்திகரிக்கிறது என்று हमें शुद्धिकरण करती है। 7வது வாக்கியத்திலே 7वां वचन में 8வது வாக்கியத்திலே 8वां वचन में மோசம் போகாமல் இருக்க வேண்டும். तुम परमाये मत। நீ அதாவது பாவமே செய்யாமல் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி பாவமே செய்யாமல் இருக்கிறேன் என்று கிருபையை நீ வீணாக்காதே. तो ये मत बोलना कि मैं पापी नहीं करता हूँ, ऐसा बोल के अनुग्रह को तू व्यर्थ ना जाना, உன்னைய வஞ்சிக்காதே. तो अपने को वंचित मत कर। இங்கே தான் அதற்கு அடுத்தால 9வது வாக்கியத்திலே நீங்கள் அறிக்கை செய்தால், यहाँ 9वां वचन में अगर तुम अंगीकार करे, அதுதான் நான் முதல் சொல்ல, ஒளியிலே நடக்கிறவனுக்கு தான் குழி எங்கே இருக்கு என்று அதாவது தெரியும். जो ज्योति में चलते हैं उन्हीं को मालूम है खड्डा कहाँ पर है। அந்த காலத்துல நடக்கிறவன் குழியில தானே கிடக்கிறான். अंधकार में जो चलते हैं गड्ढे पे ही அவர்கள் है। தான் தே ஆர் பிளைண்ட் கைட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்தகர்கள் वे लोग जो अंधापन में है, ये लोग की मार्गदर्शन குழியிலே दिखाते हैं। கடந்துகிட்டு அதாவது இந்த வழியிலே போ அந்த வழியிலே போ என்று சொல்ல ஒருத்தனும் போக மாட்டான். खड्डे में पड़ा रह के ये मार्ग में जाओ वो मार्ग में जाओ करके कोई बोलेगा இந்த सुनेगा ஒளியிலே नहीं। நடக்கிறவர்கள் தான் ஒழுங்கா அறிக்கை செய்து ஐக்கியப்படுவார்கள். जो ज्योति में जो चलते हैं वही लोग अंगीकार करते कबूलात करेंगे। இந்த இதை நீங்க எழுதி வைத்துக் इसे கொள்ளுங்க. आप लिख के रखो। நான் எந்த காரியத்தையும் சுவிசேஷ சத்தியத்தோட உரசி பார்த்து தான் நான் பேசுவேன். जो भी कार्य हम बोले जो शुभ संदेश की सच्चाई पर घिसा कर देखकर मैं बताऊंगा। இயேசுவானவர் வந்ததும் यीशु मसीह जो आया அவர் ஜீவித்ததும் वो जीवित किया, அவர் மரித்ததும் वो मरा, அவர் உயிர்த்தெழுந்ததும் जी उठा, அவர் பரம் ஏறினதும் स्वर्ग में जाना, பரிசுத்தாவியை அனுப்புனது தான் நற்செய்தி. पवित्र आत्मा जो भेजा यही शुभ இந்த संदेश। நற்செய்தியோட தான் சகல உபதேசம் எல்லா டீச்சிங்கும் அது உட்படுத்தப்பட்டு அது சீரமைக்கப்பட வேண்டும். इस शुभ संदेश के अंदर ही हर कार्य जो होता है वो सही करके बताया जाना। ஏன் ஜெகோவா விட்னஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், மொர்மோன்கள் எல்லாரும் அவர்கள் கள்ள மார்க்கத்தார் என்று கல்ட் என்று நாம் சொல்லுகிறோம். क्यों हम बोलते हैं यहोवा विटनेस वो जोन वो
இவர்கள் சுவிசேஷ சத்தியம் ஆகிய அந்த சுவிசேஷத்துக்கு जो ये सुसमाचार के लिए அவர்களுடைய உபதேசமானது மாறுபட்டதாக இருக்கிறது. उसके उपदेश से कुछ अलग हिस्सा से அது நிமித்தம் அவர்கள் கள்ள மார்க்கத்தார்கள் என்று கிறிஸ்தவமானது அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது. इसके निमित्त वो लोग झूठा मार्ग वाला करके मसीहा उसको अटाकर रखा है. இதற்குட்படக்கூடாது நாம். इसके अंदर हमने रहना है. நன்றாக புதிய எருசலேம் சபை எப்படி அதாவது இதை இது பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். नए यरूशलेम कलीसिया को कैसे क्या करना चाहिए करके प्रभु बराबर समझाते हैं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के महिमा. ஒளியிலே நடக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ज्योति में चलने वालों के हिसाब से हमें बनवाने के लिए प्रभु एक योजना रखा. உபதேசமானது इस उपदेश जो है ஒளியிலே நடக்கிறவர்களுக்காக ஆண்டவர் ரொம்ப கிருபையாக தந்த ஒரு கிருபையின் டீச்சிங் ஆகும். जो ज्योति में चलने वाले को लिए बड़ी अनुग्रह के हिसाब से दिया हुआ ये शिकायत है. இதை அல்ல தட்டி விட்டு इसे तुच्छ जानते हैं. பலர்கள் அதாவது பல ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். कई लोग कहीं आराधना करते हैं. அவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் ये लोग श्रापित है. அவர்கள் தங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ மனம் திரும்பு. अपने को वंचित करते हैं तो मन फेर. இறைவன் அதிலே இருந்து என்னை காப்பாத்தி வைத்திருக்கிறார், நம்மை காப்பாத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर उसमें से मुझे बचाया. हमें இறைவனுடைய செய்தியாளனாக நிற்கிறேன். आज जो प्रभु के जो शुभ संदेशक बनकर मैं खड़ा हूं. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर பல காரியங்கள் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் பாவரிக்க உபதேசத்தை குறித்து. कई कार्य पाप की क्षमा அப்பப்போ उपदेश சில के பிட்டு बारे में ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். और उसे आपको भी இது पता. ஒரு பெரிய உபதேசம் தான். एक बड़े எல்லா उपदेश. சபைகளிலும் ஆண்டவர் இந்த உபதேசத்தை வெளிப்படையாக மறைரூபமாக வைத்திருக்கிறார். हर एक जो मंडलिया के अंदर 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த உபதேசத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். 2000 सालों से ये उपदेश को प्रभु संभाल रखा है. கால்வினும் தன்னுடைய இன்ஸ்டிடியூட்டிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். कॉल्विन भी अपने इंस्टीट्यूट में लिखे रखा மன है. போராட்டத்திலே நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று மன போராட்டத்திலே இருக்கிற பலவீனமான விசுவாசி मन के जो संघर्ष है हम छुटाए क्या करके जो मन के संघर्ष में जो एक विश्वासी जो होता है. இறைவன் என்னை மன்னித்து இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு டவுட்டிலே இருக்கிறவன் क्या परमेश्वर मुझे क्षमा किया क्या नहीं किया करके जो एक संकेत में है. அவன் மத போதகர்கள் எடுத்து பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பை திருமறையின் வாயிலாக அவனுக்கு அருள் வேண்டும் என்று தன்னுடைய இன்ஸ்டிடியூட்டிலே அவர் எழுதி இருக்கிறார். जो धर्म के गुरुओं के अंदर पास जाकर अपने पाप की अंगीकार करके उसके क्षमा पाना चाहिए करके अपना इंस्टीट्यूट में लिखे रखा है. சீர்திருத்த சபைகளில் இது கை கொள்ளப்படுகிறது. जो सुधारक जो मंडलियां जो होते हैं மாத்திரமல்ல हमारे केवल मंडली में नहीं. அதனால் தான் நாம் அந்த 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் நடத்தி கொண்டு இருந்த கிறிஸ்தவத்தோடு நம்முடைய சபையானது இணைக்கப்பட்டு இருக்கிறது. इसीलिए 2000 सालों से जो मसीहा का जो मंडली है उसके साथ हमारे जुड़ा हुआ है. வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக हम ज्योति में चलते हैं. மூன்றாவது நாம் விடுதலைப்பட்டவர்களாக நடக்கும்படிக்கு 15வது வாக்கியத்திலே हम छुटकारा पाते हुए चलना चाहिए. எபேசியர் 5:15 एफेसियर 5:15 पे அங்கே நாம் புத்தியற்றவர்களாக இராமல் वहां पर लिखा हम निर्बुद्धि के नहीं புத்தி உள்ளவர்களை போல் நாம் பார்த்து நடக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. बुद्धिमानों के नाई हम देखकर चलना चाहिए करके लिखा है. பாருங்கள் சங்கீதக்காரர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். देखिए भजन संगीत वाला भी इसे कहता है. சங்கீதம் 119 भजन संगीत 119 45வது வாக்கியத்திலே 45वां वचन पे இங்கே அருமையாக அவர் எழுதி இருக்கிறார் பாருங்க. यहाँ बहुत अच्छे से वो लिखा है. 119:45 119 के 45वां वचन. நான் விசாலமாக நான் நடப்பேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा मैं चौड़े स्थान पर चलूंगा. நான் விடுதலையோடு நடப்பேன் என்று. मैं छुटकारा के साथ चलूंगा. ஒரு அடக்கு முறையிலே நான் நடவாமல் ऐसे कोई दबावट में नहीं. புதிய ஏற்பாட்டின் செய்தியை இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். नए नियम का जो समाचार वो यहाँ का விடுதலையோடு நடப்பது, छुटकारा के साथ चलना. இங்கே பாருங்கள் यहाँ देखिए விடுதலையின் நியாய பிரமாணம், जो छुटकारे की न्याय की व्यवस्था, விசுவாசத்தின் பிரமாணம், विश्वास की व्यवस्था, ஆவியின் பிரமாணம், या आत्मा की व्यवस्था. ஆவி இல்லாமல் விசுவாசத்தின் பிரமாணம் செயலாட்டாது. आत्मा के बिना विश्वास की व्यवस्था कार्य नहीं ஆவி करेगी. இல்லாமல் ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் आत्मा के बिना आत्मा के अभिषेक के बिना சுகந்திரப்படுத்தின அந்த பிரமாணத்தை நீ கை கொள்ள முடியாது. स्वतंत्र किया हुआ उस व्यवस्था को तो पालन कर नहीं पाएगी. சமயம் கடந்து சென்று விட்டது. समय
बीत गया। அதனால் நான் ஒரு 4 காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். इसलिए 4 कार्य आपको बता दूं The मैं। law of liberty, और छुटकारा, the law of faith, ये सब परमेश्वर का कानून, spirit of liberty, और जो उसके जो वो आत्मा जो छुटकारा, இந்த காரியத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். इस कार्य में बहुत ध्यान देना है। அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள், प्रेम में चलते रहो, ज्योति में भी। விடுதலையோடு நடந்து கொள்ளுங்கள். ஏதோ ஆதிக்கம் நம்ம மேலே இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நாம எப்படி என்று நினைவிலே கொள்ளாமல் छुटकारे के साथ चलते रहो, कुछ न कुछ दबावट हमारे ऊपर है करके ऐसा मत सोचो। சுதந்திரப்படுத்துகிற பிரமாணம், स्वतंत्र करने वाला व्यवस्था, விசுவாசத்தின் பிரமாணம், विश्वास की व्यवस्था, ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. आत्मा की व्यवस्था जो बोलते हैं, அது உன்னை அடிமைப்படுத்தாது. वो तुम्हें गुलामी பாருங்கள், पर नहीं करेगी। விடுதலையோட ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று வைத்துக் मान கொள்ளுங்கள். लो बड़ी छुटकारा कुल्लन कुलाई कार्य मैं करता हूँ। சப்போஸ் இந்த மொபைலை எடுத்து வைத்துக் देखिए கொள்ளுங்கள். मोबाइल को, எனக்கு விடுதலையின் பிரமாணமானது मेरे जो छुटकारे की व्यवस्था, இந்த மொபைலை அதாவது வீசிவிட்டு இன்னொரு மொபைலை வாங்குறது இருக்கு. इस मोबाइल को फेंके और दूसरा को लो, எனக்கு அதாவது உரிமை இருக்கிறது, मुझे अधिकार है, என்கிட்ட காசு இருக்கிறது, मेरे पास पैसा है, அதனால இது அவுட்டேட்டட். इसके लिए उसे फेंक दो, ये नहीं चाहिए। பாருங்கள், விடுதலையின் பிரமாணமானது நான் இதை வீசிவிட்டு அதாவது காசு இருக்கிறது, நான் இன்னொரு நல்ல ஒரு ஹேண்ட்போன் வாங்க வேண்டும். देखिए छुटकारे की जो व्यवस्था मेरे पास है और पैसा भी है, इसके लिए फेंको, अच्छे से लो। और दूसरा, விடுதலையின் பிரமாணக்குள்ளத்துக்குள்ளாக இருந்தால் अगर छुटकारे की இதை व्यवस्था में வீசிவிட்டு அது रहेगा, வாங்குறதற்காக காசு என்கிட்ட இருக்குன்னு சொல்றல்ல, तू बोलता है इसे நீ फेंक कर வந்து पैसा खरीदने का है, விடுதலையின் பிரமாணத்துக்குள்ளாக இல்லை, அது உன்னை அடிமைப்படுத்துகிறது. ये तुम्हें गुलामीपन में करती है। இதோட நல்லது வாங்கணும், இதோட அதாவது பெருசா அதாவது இருக்க, इससे अच्छा உன்னை इससे बढ़कर அடிமைப்படுத்துகிறதாக அது அமைந்து இருக்க கூடாது. तुम्हें गुलामीपन में करने का एहसास है। பாருங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் அவர் மிக அருமையாக சொல்லுகிறார். பாருங்க, 6:12 में बहुत अच्छा से लिखा है। பவுல் அடியாருடைய வாழ்க்கையும் அவருடைய செய்தியும் और जो पौलुस की जो जीवित और उसके समाचार, எந்த விடுதலையோடு நான் செய்கிற எந்த காரியமும் जो भी छुटकारे के साथ करे, நான் அதன் மேல் ஆதிக்கம் பாராட்டணும் தவிர அது என் மேல் ஆதிக்கம் பாராட்டுறதற்கு அதற்கு நான் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். मैं उसके ऊपर अधिकार करूं, बल्कि वो मेरे ऊपर अधिकार नहीं कर सकता है। இது தான் விடுதலையின் பிரமாணமாகும். यही छुटकारे की व्यवस्था है। நீங்கள் புத்திசாலியாக நடந்து और கொள்ளுங்கள். बुद्धिमानी के समान 6:12 எனக்கு எல்லா இதை வீசிவிட்டு ஏதோ அதாவது நான் வாங்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. सब जो वस्तुओं को हम पालन ये करने के लिए उचित है, எல்லாமே தகுதியாக இருக்காதே. लेकिन सब कुछ उचित नहीं இருக்கிற रहेगा। பணத்தை நான் நற்காரியத்துக்காக அதை கொடுக்கலாமே, बलि कार्य के लिए मैं दे सकता हूँ। என்னுடைய ஆடம்பரத்துக்காக நான் இது வாங்குறது அது எதற்கு? मेरे जो बड़ापन में लेना वो क्यों? எல்லாவற்றையும் அது என்னுடைய காசு, நான் சம்பாதித்தது. सब वस्तु अनुभव में लाने के लिए मेरा अधिकार है, मेरा पैसा। என்ன கேள்வி கேட்கறதுக்கு எவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு कौन मेरे विरोध में सवाल पूछे? பாருங்கள், நான் அதுக்கு அடிமைப்பட மாட்டேன், அது என்னை அடிமைப்படுத்த கூடாது என்ற சித்தாந்தம் தான் விடுதலையின் பிரமாணமாகும். देखिए, मैं उसके अधीन नहीं होऊंगा, वो उसको मैं अधीन कराऊंगा, यही छुटकारे की बात। நகை போடணுமா நகை போடக்கூடாது, जो सोना पहनना எதற்கு या நீ नहीं, அதாவது அடிமை, जिसके गुलामी है, உனக்கு ஆசை அதை என்ன போடணும்னு சொல்லிட்டு तुमको इच्छा है डालने के लिए। நீ போட்டவனுக்கு ஆசை இருக்காது, जो போடாதவன் தான் அதாவது எதிர்த்து நிப்பான். जो डाला है उसको आशा इच्छा नहीं रहेगा, जो नहीं डाला उसी को होगा। போட்டவனுக்கு அதாவது அவன் அதுக்கு அடிமை கிடையாது. जो डाला उसके गुलामी नहीं है वो। போடாதவன் தான் அதுக்கு அடிமையாக அதாவது எதிர்த்து நிக்கிறவன். जो नहीं डाला है वही उसके गुलामी पर है। விடுதலையின் பிரமாணத்தை அறியாதவர்கள், छुटकारे की व्यवस्था को जो नहीं जानते, போடாம இருக்கிறது அதாவது அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற விடுதலையின் பிரமாணமானது. डालना नहीं डालना प्रभु ने दिया हुआ स्वतंत्रता। அவன் போட்டா என்ன போடாட்டா என்ன, डाले तो क्या, नहीं डाले तो क्या। கிறிஸ்துவானவர் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். मसीह यीशु उनको ग्रहण किया
किया மற்றவனை நீ நியாயந்திருக்கிறது और लोगों के ऊपर न्याय करना விடுதலையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் छुटकारा की व्यवस्था की மற்றவனை जो आए நியாயந்திருக்கிறதற்காக உன்னை நியமிக்கவில்லை என்னை நியமிக்கவில்லை और लोगों के ऊपर न्याय करने के लिए आपको और मुझे नियुक्त नहीं किया ரோமர் 14:10-12 இருந்து 12 வரை அது எழுதப்பட்டிருக்கிறது रोमियो 14:10 से लेकर 12 तक लिखा है கர்த்தர் எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் क्योंकि परमेश्वर सबको ग्रहण किया है மூன்றாவது விடுதலையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் तीसरा व्यवस्था के प्रमाण में பிரிவினவாதத்துக்கு அவர்கள் உட்பட மாட்டார்கள் टूट फाड़ के अंदर नहीं जाएंगे 1 கொரிந்தியர் 8:13 पहले कुरिन्थियों 8:13 ரோமர் 14:13 வாசித்து அறிந்து கொள்ளுங்கள் रोमियो 14:13 को पढ़कर அங்க समझो பிரிவினவாதம் உண்டாகாது वहां जो टूट फाड़ की बात ही नहीं होगा ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் परमेश्वर सब कुछ நீ स्वीकार எப்படி किया அதாவது பிரிக்க முடியும் तू कैसा अलग करेगा टूट फाड़ करेगा ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் परमेश्वर के लोग बराबर समझो ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் परमेश्वर सबको अंगीकार किया நீ யார் அதாவது அவனுக்கு நான் அதை செய்ய மாட்டேன் அது தப்பு என்று சொல்லுகிறார் तुम कौन है मैं उनको वो नहीं करूंगा वो गलत है करके பிரிவினவாதத்துக்கு அவன் இடம் கூடான சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்டவன் टूट फाड़ की उसमें वो जाएगा ही नहीं है நான்காவது हाँ, அவன் चौथी बात। சுயநலமற்றவன் अपने जो स्वयं में नहीं அவன் रहेगा தன்னை பிரியப்படுத்துகிறதற்காக अपने ஈரான் पसंद करने के लिए नहीं சுயாதீன பிரமாணம் என்று जो சொல்லப்படுகிறது स्वयं जो व्यवस्था जो होती है அது எந்த பிரமாணம் அந்த பிரமாணத்துக்கு உட்பட்ட இருக்கிறவர்கள் जो उस व्यवस्था के अंदर जो रहते हैं எந்த ஒரு உலக காரியமானது உலகமானது அவனை மேலாக அதிகாரம் அவன் மேல் அதிகாரம் பாராட்டுறதற்கு அவன் இடம் கூடான் कौन सा भी जो दुनियादारी बात है उनके ऊपर अधिकार करने के लिए जगह नहीं देगा அவன் தான் சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்டவன் वही जो स्वतंत्रता के अंदर இறைவன் ஏற்றுக்கொண்டவர்கள் परमेश्वर के जो माने हुए लोग அவன் நியாயம் தீரான் वो किसी के न्याय नहीं करेगा மூன்றாவது तीसरी बात அவன் பிரிவினவாதத்தை எதிர்க்கிறவனாக இருப்பான் टूट फाड़ के सामना खड़ा रहेगा இறைவன் ஒருவனையும் பிரிக்காமல் परमेश्वर किसी को अलग எந்த नहीं किया பட்சபாதம் இல்லாமல் யூதனையும் புறஜாதியும் ஏற்றுக்கொண்டவர் किसी पक्षपात के बिना यहूदी और अन्य जाति को जो ग्रहण किया யூதன் நீ மரக்கறி சாப்பிடாமல் यहूदी तुम जो है ऐसे जो शाकाहारी नहीं हो நீ மாம்சத்தை உண்ணுகிறாயே मांसाहारी बने हो तुम நீ நாட்களை குறித்து நீ நாட்களை விசுவாசித்துக் கொள்ளாமல் दिनों के विषय तुम उसे நீ विशेष உன் करने बिना இஷ்டத்துக்கு நீ நடக்கிறாய் என்று யூதர்கள் புறஜாதிகளுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் செய்தார்கள் तो சபையில் अपने இருந்து हिसाब से चलते करके यहूदी अन्य जाति के विरोध में दंगल किया ஆண்டவர் அழகாக ரோமர் 14:15 நீங்க ஒரு 100 தரம் வாசிங்க रोमियो 14:15 பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு 100 बार வெளிச்சத்தை पढ़ो पवित्र आत्मा आपको समझाएगा பிரிவகனையை உருவாக்க மாட்டான் टूट फाड़ नहीं लाएगा சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்டவன் जो स्वतंत्रता की व्यवस्था में சுயாதீன பிரமாணத்துக்கு உட்பட்டவன் जो स्वयं जो व्यवस्था அவன் के தன்னுக்கு பிரியமாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் अपने पसंद का कार्य नहीं करेगा மற்றவன் உயரும்படிக்கு और लोग बढ़ने के लिए மற்றவன் மகிழ்ந்திருக்கும்படி और लोग आनंद होने के लिए மற்றவன் கிறிஸ்துக்குள்ளாக செழித்திருக்கும்படிக்கு और दूसरा मसीह में हरा भला होने के लिए அவனுக்கு உறுதுணையாக இருப்பான் उसके साथी बना रहेंगे தான் புத்திசாலித்தனமாக நீ நடந்து கொள் यही நீ பார்த்து बुद्धिमानी के நடந்து हिसाब கொள் से तू चलना புத்திஹீனனாக இராமல் निर्बुद्धि मत இப்படி बनना சபையில பல புத்தினர்கள் कलीसिया के अंदर कई जो निर्बुद्धियों இதுல இருந்து நாம் விலகி இருப்போமாக इसमें से अड़कर रहेंगे ஆண்டவருடைய ஜனங்கள் प्रभु के लोग நான் சொல்லுகிறது பிரகாரம் அதாவது ஜீவிக்கிறேன் मैं जो बोलता हूँ ऐसा जीना அப்படி ஜீவிக்கும்படிக்கு கர்த்தர் இன்னும் கிருபை எனக்கு தந்தார் जीने के लिए और भी प्रभु मुझे अनुग्रह ஆண்டவர் करे எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க நியாயந்திருக்கிறவன் நான் யாரு न्याय करने के लिए मैं कौन பிரிவினவாதத்தை உருவாக்கும்படிக்கு அல்ல टूट फाड़ होने के लिए नहीं என்னை பிரியப்படுத்துறதுக்காக நான் मेरे எதுவும் செய்யவில்லை. पसंद के लिए नहीं நீங்களும் அப்படி செய்யக்கூடாது தலைமை சபையார்கள் தலைமை சபையோட இணைந்து இருக்கிறவர்கள் இதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க आप भी ऐसा नहीं करना है या उचित स्थान के साथ जो रहते हैं जो इसके எதுவும் जुड़े हुए நம்மை लोग அடிமைப்படுத்தக்கூடாது நம்ம தான் எல்லாருக்கும் மேல அதாவது எல்லாத்துக்கும் மேல அதாவது அதிகாரியாக இருக்க வேண்டும் कोई भी चीज हमें गुलामी ना करे हम सबके ऊपर अधिकारी बनना சுயாதீன है பிரமாணத்துக்கு உட்பட்டவன் जो अपनी जो அவன் स्वतंत्रता की விசுவாச व्यवस्था பிரமாணத்துக்கு உட்பட்டவன் के विश्वास की व्यवस्था के अंदर है விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்டவன் विश्वास की व्यवस्था में जो விசுவாசத்தினால் உண்டாகிற எந்த காரியமும் அவனுக்கு பாவமாக எண்ணப்படும் विश्वास से जो भी हो रहा है वो उसके लिए पाप समझा जाएगा இப்படி விசுவாச பிரமாணத்துக்கு உட்பட்ட விசுவாச பிரமாணம் ரோமர் 3:27 எழுதப்பட்டிருக்கு விசுவாச பிரமாணம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு रोमियो
कोरिन्थियों 3:27 में व्यवस्था के प्रमाण करके लिखा है। ரோமர் 14 கடைசி வசனத்திலே रोम में விசுவாசம் 14 இல்லாமல் वचन में செய்யப்படுகிற எந்த காரியமும் அவனுக்கு பாவமாக எண்ணப்படும். विश्वास के बिना जो भी कार्य करे वो उसके लिए पाप माना அது जाएगा। மாத்திரமல்ல, केवल சுயாதீன பிரமாணமானது जो அது स्वतंत्रता ஆத்மாவிலே ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்தாவியானவர் जो आत्मा में जो पवित्र आत्मा जो दिया गया 2 கொரிந்தியர் 3:17 दूसरी कोरिन्थियों 3:17 பரிசுத்தாவியானவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். जो पवित्र आत्मा மறுரூபம் परमेश्वर அங்கே இருந்து அதாவது மனதிலே அதாவது உண்டாகிறதாக இருக்கிறது. मन में वहां से रूपांतर होती है। மனம் மறுரூபம் ஆகிறது. मन சுயாதீன रूपांतर होना। பிரமாணத்துக்கு உட்பட்டவன் जो जो மனநிலையிலே அதாவது அவன் உயர்ந்து போவான். अपने जो मन में वो बढ़ते உலக जाएगा। காரியத்தை அதாவது அதெல்லாம் செகண்டரி. बाकी जो कार्य दुनियादारी वो सब बात में। ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாக ஏன் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும், क्यों प्रेम में चलना, ஏன் ஒளியிலே நடக்க क्यों வேண்டும், ज्योति में चलना, ஏன் விடுதலையோட நடக்க வேண்டும், புத்திசாலித்தனமாக நடக்க விடுதலையோட அவர்கள் நடக்கிறவர்கள். क्यों छुटकारे के साथ बुद्धिमानी के समान चलना। இதை அறிந்து கொள்ளுங்கள், इसे जान लो, இதை யாவருக்கும் எடுத்து சொல்லுங்கள். सबको इसे बताओ। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु इस वचनों का ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். सब लोग परमेश्वर को धन्यवाद।